தங்கம் விலை மீண்டும் கட்டுக்கடங்காத வகையில் உயர்ந்து வருகிறது. இந்த அதிரடி விலை உயர்வுக்கு அமெரிக்க மத்திய பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்ததுதான் முக்கிய காரணம். பொதுவாக வட்டி விகிதம் குறைக்கப்படுவதால் முதலீட்டாளர்கள் அரசு பத்திரங்கள், சேமிப்புகளில் முதலீடு செய்வதை தவிர்த்து தங்கத்தின் மீது தங்களது கவனத்தை அதிகம் திருப்புவார்கள். அப்படியாகத்தான் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்வதால் அதன் விலை உயர்ந்து வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 97,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அது அப்போது புதிய உச்சமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சவரன் 1 லட்சத்தை விரைவில் தாண்டிவிடும் என்று சொல்லும் அளவுக்கு விலை அதிகரித்தபடியே இருந்தது. ஆனால் அதன் விலையில் இடையில் சற்று சரிவு ஏற்பட்டது. அவ்வாறு விலை குறைந்து வந்து ஒரு சவரன் 89,440 ரூபாய்க்கு கடந்த மாதம் விற்பனையாகிக் கொண்டிருந்தது. இப்படியே விலை குறைந்தால் நன்றாக இருக்குமே என்று மக்கள் நினைத்த நேரத்தில் மீண்டும் தங்கம் விலை ஏறத் தொடங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 1 லட்சத்தை நெருங்கி வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 99,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 12,460 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையை போலவே வெள்ளி விலையும் அதிகரித்து வருகிறது. அதன்படி இன்று வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாயும் கிலோவுக்கு 3,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 213 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,13,000க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் வரும் 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அடுத்த ஆண்டு தங்கம் விலை தொடர்ந்து உயரும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் கணக்கெடுப்பு கூறியுள்ளது. கணக்கெடுக்கப்பட்ட உலகளாவிய நிறுவன முதலீட்டாளர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் 2026ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பர் 1, 2025 அன்று தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து 6 வாரங்களில் இல்லாத அளவிற்கு மிக உயர்ந்த ஒரு நிலையை எட்டியது. அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறைப்பும் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிட்டது. கடந்த நவம்பர் 12 முதல் 14ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட ஆய்வில் அடுத்த ஆண்டு தங்கத்தின் விலை $5,000 தாண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த ஆய்வில் சுமார் 900க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு அடுத்த ஆண்டு தங்கம் விலை எப்படி இருக்கும் என்று தங்களின் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்துள்ளனர். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $5,000 தாண்டும் என்று கிட்டத்தட்ட 36% பேர் நம்புகின்றனர். 1/3 பங்கு தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $4,500 முதல் $5,000 வரை இருக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்த ஆண்டு தங்கத்தின் விலை சுமார் 61% உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் குறைந்த வட்டி விகிதங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் தங்கத்தை தொடர்ந்து வாங்கும் எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் காரணமாகத்தான் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது என கூறியிருக்கிறது கோல்ட்மேன் சாக்ஸ். தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளது. மத்திய வங்கிகள் தங்கத்தை தொடர்ந்து வாங்கினால் 2026ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ப்ராட் அசெட் மேனேஜ்மெண்ட் 2025 அறிக்கையின்படி தங்க முதலீடுகளில் கட்டமைப்பு மாற்றமும் தெளிவாக தெரிகிறது. முதலீட்டாளர்கள் டாலர் மதிப்புள்ள பத்திரங்கள் மற்றும் நாணய உணர்திறன் பங்குகளிலிருந்து விலை மதிப்பற்ற உலோகம் மற்றும் கிரிப்டோ கரன்சிகளுக்கு தங்களது நிதியை மாற்றுகிறார்கள். அதேபோல JP மோர்கனும் தங்கத்தின் விலை உயரும் என்று கணித்துள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $5,055 எட்டக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update.